இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் நடந்து வரும் நிலையில் இந்திய அணியில் இருந்து முதல் 2 போட்டிகளில் இருந்து விலகிய விராட் கோலி தற்போது 3வது டெஸ்ட் போட்டியின் போது அணிக்கு திரும்புவது சந்தேகம்தான் எனவும் அவர் இதுவரை பிசிசிஐயில் யாரையும் தொடர்பு கொள்ளவில்லை எனவும் பிசிசிஐ வட்டாரத்தில் இருந்து தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து விராட் கோலி இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் பங்கேற்பாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. முதல் டெஸ்ட் போட்டிக்கு 2 நாட்களுக்கு முன்னதாக தான் தனிப்பட்ட அவசர நிலையில் காரணமாக முதல் 2 டெஸ்ட் போட்டியில் இருந்து விலகுவதாக இந்திய அணி நிர்வாகம் மற்றும் பிசிசிஐயிடம் தெரிவித்து விட்டு விலகினார். பலரும் விராட் கோலி தன் குடும்பத்தினரோடு இந்தியாவில் இருப்பதாக எண்ணிய நிலையில் தற்போது பிசிசிஐ வட்டாரத்தில் அவர் இந்தியாவிலேயே இல்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அவர் வெளிநாட்டுக்கு சென்று இருப்பதாகவும் எப்போது இந்தியாவுக்கு திரும்புவார் என்பதும் இந்திய அணியை சார்ந்த யாருக்கும் அதிகபூர்வமாக தெரியாது எனவும் கூறப்பட்டது. ஏற்கனவே இந்திய அணி முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணியிடம் தோல்வி அடைந்து அடுத்து ராகுல், ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் காயத்தால் விலகினர். இந்த நிலையில் 2வது டெஸ்ட் போட்டியில் கோலி, ராகுல் இல்லாமல் அறிமுக வீரர்கள் ரஜத் படிதர் அல்லது சர்பராஸ் கான் ஆகியோர் வைத்து இந்தியா மிடில் ஆர்டர் சமாளிக்க திட்டமிட்டு இருக்கிறது. இனி 3வது டெஸ்ட் மற்றும் அதன் பின் உள்ள டெஸ்ட் போட்டிகளிலும் விராட் கோலி பங்கேற்கவில்லை என்றால் இந்திய அணி இங்கிலாந்து அணியின் அதிரடி பாணி ஆட்டத்தை எப்படி சமாளிக்கப் போகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது. குறிப்பாக அனுபவ வீரரான விராட் கோலி கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கும் பல்வேறு ஆலோசனைகளை கூறி டெஸ்ட் போட்டிகளில் திருப்புமுனையை ஏற்படுத்துவார். அந்த வகையில் ரோஹித் சர்மா தவித்து வருகிறார். விராட் கோலி இல்லாமல் இந்தியா இந்த டெஸ்ட் தொடரை கைப்பற்றுமா? இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.